விவேக், நம்ம இங்க இருந்தோம்னா மாட்டிப்போம். நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்றீங்க, இங்க எதுக்கு வந்தீங்கன்னு 1008 கேள்வி கேட்பாங்க. அவங்க கேக்குற எந்த ஒரு கேள்விக்கும் என்கிட்ட பதில் கிடையாது. உன்கிட்ட இல்லன்னா என்ன இப்போ? என்கிட்ட பதில் இருக்கு. விவேக், இது காமெடி பண்ற நேரம் இல்ல. நீ காமெடி பண்ணாலும் சிரிக்கிற மூட்ல நான் இல்ல. தயவு செஞ்சு முதல்ல இங்க இருந்து கிளம்பலாம். வா ஜானு, ப்ளீஸ் வெயிட். நம்ம கிளம்பி போலாம். வா ஜானு, ஜானு. ஆகாஷ், உன்னை பத்தி எங்க வீட்ல நல்ல விதமா சொல்லி அவங்கள ஒத்துக்க வச்சு நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம மட்டும் இந்த மாதிரி அவங்க கண்ணுல மாட்டோம்னா நம்ம நினைக்கிறது எதுவுமே நடக்காது. தயவு செஞ்சு நம்ம கிளம்பிடலாம். வா சஞ்சனா, ப்ளீஸ். இல்ல, நீ வா கிளம்பலாம். அட சஞ்சனா, ஜானு, எனக்கு தெரியும் ஜானு. நான் கூப்பிட்டா நீ நிப்பேன்னு, நான் கேட்டா நீ முடியாதுன்னு சொல்ல மாட்டேன்னு. நான் நின்னது நீ கூப்பிட்டதுனால இல்ல. அங்க நடுவுல ஒரு தடுப்பு செவுரு இருக்க. தடுப்பு செவுரா? என்ன அது? நீயே பாரு. ஒரு முடிவோட எல்லாரும் இங்கதான் வந்திருக்காங்க. என்ன மாட்டி விடணும்னே நீயும் என்ன இங்க கூட்டிட்டு வந்து விட்டுருக்கல. இங்க இருந்து போகணும்னா சின்னத்தையும் மனுஷாவையும் தாண்டிதான் போகணும். கண்டிப்பா நம்ம மாட்டிக்க போறோம் விவேக். ஜானு, ப்ளீஸ். நீ டென்ஷன் ஆகி என்னையும் டென்ஷன் ஆக்காத, புரியுதா? நீ தைரியமா இரு, ஏதோ இருந்தாலும் பாத்துக்கலாம். நீ எல்லாம் என்கிட்ட தைரியத்தை பத்தி பேசுறியா? அது நான் சொல்றேன், வா வா. என்ன ஜானு, இந்த பக்கம் வா. இந்த கேம்ல பொண்ணுக்கு பிடிச்ச 5 விஷயங்களை ஒரு பேப்பர்ல எழுத சொல்லுவோம். அதே கேள்வி அந்த பையன் கிட்ட கேட்போம். அதுல எத்தனை கரெக்டா சொல்றாங்கன்னு பாப்போம். யாரோடது அதிகமா பேட்ச் ஆகுதோ அந்த ஜோடி தான் இந்த கேமோட வின்னர். லெட்ஸ் ஸ்டார்ட் தி கேம். உங்க எல்லாருக்கும் 5 கேள்விகளை கொடுத்தாச்சு. அதுக்கு நீங்க ஆன்சர்ஸ் எழுதுங்க. ரொம்ப பிடிச்ச கலர் ப்ளூ. ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ், எனக்கு ட்ரெஸ் பெருசா பிடிக்காது, புடவை. ரொம்ப பிடிச்ச பிளேஸ் எங்க ஊர் தான். ரொம்ப பிடிச்ச ஃபுட் பருப்பு ரசம். எல்லாத்த விட ரொம்ப பிடிச்ச விஷயம் ராமகிருஷ்ணா சார். ராமகிருஷ்ணா சார், உங்க மனைவிக்கு பிடிச்ச கலர்? சிகப்பு. வாவ், கரெக்டா சொல்லிட்டாரு. உங்க மனைவிக்கு பிடிச்ச Dress? சுடிதார். கிரேட், இதுவும் கரெக்டா சொல்லிட்டீங்க. அப்புறம் உங்க மனைவிக்கு பிடிச்ச பிளேஸ்? காஷ்மீர். சாரி சார், அவங்க கன்னியாகுமரின்னு எழுதியிருக்காங்க. அப்போ இந்த விஷயத்துல உங்க 2 பேருக்கும் காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் டிஸ்டன்ஸ் இருக்குன்னு சொல்லுங்க. ராமகிருஷ்ணா சார், உங்க மனைவிக்கு பிடிச்ச விஷயங்கள் 3 உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. 2ல ஃபெயில் ஆயிட்டீங்க. இப்போ நீங்க போய் உட்காருங்க. ஹரிஷ் சாரி, வாங்க. உங்க லவருக்கு பிடிச்ச கலர்? yellow. சாரிங்க, she likes white. அவங்களுக்கு பிடிச்ச Dress? ஜீன்ஸ். சாரிங்க, அவங்களுக்கு லெஹங்கா தான் பிடிக்குமா? இப்போ மித்ரா சார். உங்க மனைவிக்கு பிடிச்ச கலர்?
இந்த ரெண்டுல உனக்கு எது பிடிச்சிருக்கு? திஸ் இஸ் வெரி நைஸ் மனிஷா. லக்ஷ்மி செலக்ட் பண்ணது தான் நீயும் செலக்ட் பண்ணிருக்க. அவங்களுக்கு பிடிச்ச கலர் ப்ளூ. வாவ், பெர்ஃபெக்ட்டா சொல்லிட்டீங்க மித்ரா சார். லக்ஷ்மி மேடம்க்கு பிடிச்ச கலர் ப்ளூ தான். அந்த லக்ஷ்மிக்கு எந்த கலர் பிடிக்கும்னு மித்ரா தெரிஞ்சு வச்சிருக்க ஆண்டி. பாத்தீங்களா? மனிஷா, அவன் ஏதோ கேஷுவலா சொல்லியிருப்பான். அது எதிர்பாராம மேட்ச் ஆயிடுச்சு. டென்ஷன் ஆகாத. மித்ரா சார், லக்ஷ்மி மேடம்க்கு பிடிச்ச ட்ரெஸ் இதோ இதை ஒரு வாட்டி போட்டு பாரு. இந்த மாதிரி ட்ரெஸ் நான் போட்டா நல்லா இருக்குமோ நல்லா இருக்காதோ? அவங்களுக்கு மத்த ட்ரெஸ்ஸஸை விட புடவை தான் பிடிக்கும். எக்ஸாக்ட்லி மித்ரா சார், இதுவும் கரெக்ட் தான். பாத்தியா ஜானு, அண்ணன் அண்ணிய பத்தி எவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கான். மீதி இருக்க கேள்விக்கும் கரெக்டான பதில் சொல்லணும்ல. என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். லக்ஷ்மி மேடம்க்கு பிடிச்ச ஃபுட் ஒவ்வொரு வீட்லயும் விரும்பி சாப்பிட்ற ஃபுட்டு தான் பருப்பு ரசம். வாவ், இதுவும் கரெக்ட் தான் மித்ரா சார். அப்புறம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸ்? அவங்களுக்கு பிடிச்ச பிளேஸ் அவங்க ஊரு. இத உங்களால சொல்ல முடியாதுன்னு நினைச்சேன், ஆனா இதையும் கரெக்டா சொல்லிட்டீங்க. இதையும் மித்ரா கரெக்டா சொல்லிட்டான்ல. லக்ஷ்மிக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்ற புக்க படிச்ச மாதிரி அங்க பதில் சொல்லிட்டு இருக்கான். மனிஷா, கூல். பாத்தியா, அண்ணனுக்கு அண்ணிய பத்தி எல்லாமே தெரியும். நமக்கு ஒருத்தங்களை பிடிச்சிருந்தாதான் அவங்கள பத்தி எல்லா விஷயங்களும் தெரியும். சோ गाइस, கேம் எல்லாரும் பாத்தீங்களா? மத்தவங்களுக்கெல்லாம் 2 3 மட்டும் தான் மேட்ச் ஆச்சு. ஆனா மித்ரா சார் மட்டும் தான் அவங்க மனைவிக்கு பிடிச்ச 5 விஷயத்தையும் கரெக்டா சொன்னாரு. இந்த கேமோட வின்னர் யாருன்னு பாத்தீங்கன்னா மித்ரா சார் அண்ட் லக்ஷ்மி மேடம்.